நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மற்றும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்கிறேன். இஸ்லாம் மார்க்கம் பெண் என்பவள் எவ்வாறு ஆடை அணிய வேண்டும், எவ்வாறு ஒழுக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என சொல்லி தந்து காட்டியும் தந்துள்ளது. அந்த வகையில் நிகழ்ச்சி ஒன்றில் முஸ்லிம் சகோதரி ஒருவர் ஹபாயா அணிந்து கொண்டு பாடல் ஒன்றுக்கோ அனைவரின் முன்பாகவும் நடனமாடுகிறார். இது சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இதனை பார்ப்பதற்கு உண்மையில் கவலை ஏற்படுத்தியிருக்கிறது. அல்லாஹு தாலா இவ்விழிவான நடத்தைகளில் இருந்து எம் அனைவரையும் பாதுகாப்பானாக. உண்மையில் பெண் என்பவள் அனைவராலும் போற்றப்பட்டு மதிக்கப்படக்கூடியவள். அல்லாஹு தாலா ஒரு தனி மதிப்பான இடத்தையே பெண்ணிற்கு கொடுத்துள்ளான். இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்ணுக்கும் மதிப்பு மரியாதையும் கொடுத்து அவர்களுக்கான விதிமுறைகளையும் சொல்லி காட்டியும் தந்துள்ளார்கள். அந்த வகையில் இச்சகோதரி முஸ்லிம் பெண்ணாக இருந்து கூட இவ்வாறு தவறான நடத்தைகளில் ஈடுபட்டது உண்மையில் தவறே. ஒவ்வொருவரும் நாளை மறுமை அவர்களின் செயற்பாடுகள் பற்றி விசாரிக்கப்படுவார்கள். அதற்கு பயந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அல்லாஹ்வின் பிடி மிகவும் கடுமையானதாகும். அதிலிருந்து எம்மை காப்பாற்ற யாராலும் இயலாது. அழகான முறையில் மார்க்கப்பட்டுள்ள பெண் எவ்வாறு இருக்க வேண்டும் என இஸ்லாம் சொல்லி தந்துள்ளது. அதனை ஒழுங்கான முறையில் நடைமுறைப்படுத்தினாலே அது போதுமானது. ஆனால் அதனை மறுத்து செயல்படுபவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ்வின் தண்டனை மிக சமீபத்திலே உள்ளது. எனவே நாம் அனைவரும் இஸ்லாம் மார்க்கம் காட்டித்தந்த வழிமுறையில் செயல்படுவோம். அல்லாஹ்விற்கு பயந்து கட்டுப்பட்டவர்களாக மாறுவோம். ஏனெனில் அல்லாஹ்வின் பிடி மிகவும் கடுமையானதாக இருக்கும். எனவேதான் அன்பார்ந்த உறவுகளே, இவ்வுலகில் வாழக்கூடிய ஒவ்வொருவனுடையும் இறைவனை பயந்து மறுமை நாளை நினைத்து வாழ வேண்டும். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.